गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஜெயநாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து கும்பமாசம் மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் திருத்தியே. நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தி. இன்னைக்கு சித்திர நட்சத்திரம். இப்பொழுது நல்ல அமிர்த யோகம் சித்த யோகம். இப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்தில் 77வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த தசகத்தில் மெயின் சப்ஜெக்ட் மேட்டர் என்னென்னா, சுவாமி ஜராசந்தனோட கூட சண்டை போட்டது, ஜராசந்த யுத்தம், முச்சுக்குந்தனுக்கு அனுகிரகம் பண்ணது, சைரந்திரின்னு ஒத்தி அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அவளுக்கு ஒரு புத்திரனை கொடுத்தது, உபஸ்லோகன்னு ஒரு புள்ள, அவளுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணாள். இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 77வது தசகத்தில் பட்டதிரி சொல்லியிருக்காள். அதை இன்னைக்கு நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே உபஸ்லோகோத்பத்தி வர்ணனம் நாம சப்ததிதமம் தசகம். சைரந்திரியாஸ்த் ததனுச்சிரம் ஸ்மராதுராயாः யாதோ பூஹு சுலலிதம் உத்தவேன சார்த்தம் ஆவாசம் त्वदुपगमोत्सवं तदैव ध्यायन्त्याः प्रतिदिन வாசசஜ்ஜிகாயாக. மதுரையில் சைரந்திரின்னு ஊற்றி
அவள் சுவாமி வரத்துக்காக காத்துட்டே இருந்தால் தினம் இன்னைக்கான ஒரு நாள் சுவாமி வருவர், அவரோட அனுபவிக்கலாம்ங்கிறதாக நினச்சிட்டு ரொம்ப ஆசையோடு பல நாள் காத்துட்டு இருந்தாள். அதனால் அதை சுவாமி புரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணார், உத்தவரையும் அழிச்சுட்டார் கூட. உத்தவேன சார்த்தம், தன் பக்தனான உத்தவனையும் அழிச்சுண்டு சைரந்திரியை அனுகிரகம் பண்ணங்கிறதுக்காக சைரந்திரியினுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்தாள். அவளை வர்ணிக்கிறதே சொன்னால் ஸ்மராத்துராயாக நாள். அவளுக்கு சுவாமி மேலே ரொம்ப மோகம் ஜாஸ்தி, சுவாமியோடு இருக்கணும்னு ரொம்ப ஆசை அவளுக்கு. அதனால் ஸ்மராத்துராயாக நாள், மன்மதனால் தகிக்கப்பட்ட ஹிருதயத்தை கொண்டவள் அந்த சைரந்திரிங்கப்பட்டவள். சுவாமி மேலே ரொம்ப பக்தி வச்சுருந்தாள். எப்பொழுதும் சுவாமியே ரொம்ப நாள் தியானம் பண்ணிட்டு இருந்தாளாம். சிரம் தியாயந்தியாக நாள், சிரம்னா ரொம்ப நாள்னு அர்த்தம். சுவாமியே தியானம் பண்ணிட்டே இருப்பள் அவள். சைரந்திரியாக ததனு சிரம் ஸ்மராதுராயாக, சிரம் ஸ்மராதுராயாக, ரொம்ப நாள் சுவாமி மேலே காமத்தை வச்சு சுவாமியோடு கூட இருக்கணும் என்பதாக நினச்சிட்டு இருந்தவள். யாத்தோ பூஹு சுலலிதம் உத்தவேன சார்த்தம், அவருடைய கிரகத்துக்கு நீ உத்தவனோட கூட சேர்ந்து போனையே. ஆவாசம் त्वदुपगमोत्सवं सदैव, आवासं त्वदुपगमोत्सवं सदैव ध्यायन्त्याः प्रतिदिन வாச சஜ்ஜிகாயாக. அவள் என்ன பண்ணுவாள், தினம் சுவாமி இன்னைக்கு வருவார் இன்னைக்கு வருன்னு நினச்சிட்டு தன்னை அலங்காரம் பண்ணிண்டு அழகாக வீட்டெல்லாம் ஜோடிச்சு வச்சு வருவனே காத்துட்டுருப்பார். அதனால் சுவாமி என்ன பண்ணாள், அவளை அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக தானும் அழகாக உடம்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா சிங்காரிச்சுண்டு ரொம்ப அழகு பண்ணிட்டு போய் சேர்ந்தாலாம். பிரதிதினவாசம் சஜ்ஜிகாயானாள். அவள் தினமே சுவாமி வருவார் இன்னைக்கு வருவார்னு தினம் ட்ரெஸ் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருப்பலாம். அவளை ஒரு நாளைக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிட்டு உத்தவரோடு கூட போனையே ஹே குருவாயிருப்பான்னு சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகம். சைரந்திரியாக ததனுச்சிரம் ஸ்மராதுராயாக யாத்தோ பூஹு சுலலிதம் உத்தவேன சார்த்தம். நீ ரொம்ப அழகா உன்னை அலங்காரம் பண்ணிட்டு நீ போனியே. ஆவாசம் त्वद् उपगमोत्सवं सदैव ध्यायन्त्याः प्रतिदिनवास सज्जिकायाः. இப்படி அழகான ஸ்லோகம் இது முதல் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமி மகா கருணாமூர்த்தி, அதனால் சைரந்திரியோடு கூட ஏகாந்தத்தில் இருந்தாள் சுவாமி. அவளுக்கு சுவாமி தன்னோடு கூட இருக்காள்னு நினச்சிட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டாளாம். உபகதே त्वयि பூர்ண மனோரதாம் பிரமத சம்பிரமகம் பிரபயோதராம் விவிதமானனம் ஆதததீம் முதா ரகசிதாம் ரமயாஞ்ச கிருஷே சுகம். ரகசிதாம் பூர்ண மனோரதாம் நாள், ரகசி நாள். ஏகாந்தத்தில் அவளோடு கூட தனிச்சு அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்தாளாம் சுவாமி. சுகம் ரமயாஞ்ச கிருஷே நாள், ரொம்ப ஆனந்தத்தை அவளுக்கு நல்ல அனுபவங்களை சுவாமி கொடுத்தாள். உபகதே त्वयि பூர்ண மனோரதாம், அவளுடைய மனசில் இருக்கப்பட்ட அபிலாஷைகள் எல்லாம் பூர்த்தி வச்சாள். பிரமத சம்பிரம கம்பிரபயோதராம், இவ்வாறு தன்னுடைய அபிலாஷைகள்லாம் சுவாமி பூர்த்தி வச்சோன்னே பிரமத சம்பிரம கம்பிரபயோதராம் நாள் அவளுடைய வக்ஷஸ்தலங்கள் எல்லாம் ஆனந்தத்தில் புலகாங்கிதமாயிடுத்தாம். சுவாமியே வரவேற்று அவருக்கு உள்ளான எல்லா விதமான மரியாதைகளையும் செலுத்தினாலாம். விவிதமானனம் நாள், விதவிதமாக பக்ஷ்யம் போஜ்யம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாள். அதெல்லாம் சுவாமி கொடுத்து ஆனந்தப்படுத்தினாள் சுவாமியேன்னு சொல்லப்பட்ட ரெண்டாவது ஸ்லோகம். உபகதே त्वयि பூர்ண மனோரதாம் பிரமத சம்பிரமகம் பிரபயோதராம் விவிதமானனம் ஆதததீம் முதா ரகசிதாம் ரமயாஞ்ச கிருஷே சுகம். அந்த உன்னுடைய கருணையினால அவளுடைய மனோரதங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணி வச்சே குருவாயிருப்பா நாள். மூணாவது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அன்று இரவு அவளோடு தங்கியிருந்தார் சுவாமி. மறுநாள் கிளம்புறத்தே சைரந்திரியை கூப்பிட்டு சொன்னாள், உனக்கு என்ன வரம் வேணுமோ என்ன கேளு, உன் மேலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு கேளுனாள். அப்பொழுது அவளை என்ன கேட்டாளுங்கிறத இங்கே சொல்கிறாள். பட்டதிரி ஆச்சரியப்படுறாள். பிருஷ்டாவரம் புனரசௌ அவருணோத்வராக்கீ பூயஸ்த்வயா சுரதமேவ நிசாந்தரேஷு சாயுஜ்யமஸ்த்விதி வதேத் புதயேவ காமம்
சாமீப்யமஸ்து அனிஷம் இத்யபி நாப்ரவீத் கிம். பட்டதிரி ஆச்சரியப்படுறாள். சுவாமியோட ஒரு நாள் ராத்திரி ஏகாந்தத்தில் இருந்து அவரோட கூட ரமிச்சுட்டு இருந்தாள் அந்த சைரந்திரி. மறுநாள் காலம்புற சுவாமி கிளம்பி போகிற சமயத்தில் எழுந்திருந்து அவளை கூப்பிட்டு, உன் பக்தியை கண்டு ரொம்ப எனக்கு ஆனந்தம், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாள். பிருஷ்டாவரம், உனக்கு என்ன வரம்னு கேட்டாள். புனரசௌ அவருணோத்வராக்கி, அந்த வராக்கி நாள் அவளை பாவம், அவளை பார்த்து சுவாமிக்கு பாவம் இவ்வளவு கெஞ்சி கெஞ்சி நம்மள்கிட்ட இவ்வளோ ஆனந்தமாக இருக்காளே இந்த பாவம், அவள்கிட்ட ஏதான வரம் கொடுப்போம்னு கேட்டாள். பூயஸ்துவயா சுரதமேவ நிஷாந்தரேஷு, அவள் சொன்னாள், சுவாமி எனக்கு என்ன தெரியுமா நீங்கள் வரம் தரணும், இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி நேற்றுக்கு மாதிரி நீங்கள் என்னோட இருந்திருக்கேள், பல ராத்திரிகள் என்னோட கூட நீங்கள் இருந்து எனக்கு உங்களோட கூட ரமிச்சு இருக்கிறதுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கணும் நீங்கள்னு கேட்டாள். பூயஸ்துவயா சுரதமேவ நிஷாந்தரேஷு, இன்னும் பல ராத்திரிகள் என்னோட கூட நீங்கள் இருக்கணும் என்ற வரத்தை கொடுக்கணுங்கிறதா கேட்டாள். அப்போ பட்டதிரி ஆச்சரியப்படுறாள். சாயுஜ்யமஸ்துவிதி வதேத் புதையேவ காமம், நல்ல கெட்டிக்காராளாக இருக்கப்பட்டவா என்ன கேட்பா சுவாமியே, ஏ சுவாமின்னு நீங்கள் வரம் என்ன வேணும்னு கேட்குறேளே, உங்களோட கூட ஒன்றா போயிடணும். சாயுஜ்யம்னா அவரோட கூட இரண்டரை கலத்தல், ரெண்டாக இல்லாமல் ஒன்றா போய்டுறது சுவாமியோட கூட. சாயுஜ்யமஸ்துவிதி வதேத்து புதையேவ காமம், நல்ல கெட்டிக்காராளாக இருக்கப்பட்டவாள், சுவாமி எனக்கு என்ன வரம் தரணும் தெரியுமா, உங்களோட கூட சாயுஜ்யம் ஏற்பட வேண்டும், உங்களோட சேர்ந்து உண்ணும்னா ஒன்றா போயிடணும் தான் கேட்பாள். அதுதான் கேட்க தெரில இந்த அஷட்டுக்குனாலும், சாமீப்யமஸ்து அனிஷம் இத்யபி நாப்ரவீத் கிம், தினசரி உங்கள் கிட்டக்கையே வைகுண்டத்தில் உங்களோட கூட சாமீப்பியம்னா கிட்டக்க இருக்கிறது. உங்களோட பார்ஷதாளை நானும் ஒருத்தர பார்ஷதாளுக்குள்ளே ஒத்தியா, நானும் உங்களோட கூட உங்களுக்கு சேவை பண்ணிட்டு அங்கேயே வைகுண்டத்தில் இருக்கணும் சாஸ்வதமாக, இன்னும் அப்படியானும் கேட்டிருக்கப்படாதா, அதெல்லாம் விட்டது கேவலம் தரித்திரமாக உங்களோட கூட இன்னும் 5-6 ராத்திரிகள் கூட சேர்ந்து இருக்கணும்னு கேட்டாலே, இப்படி போய் கேட்டாலேன்னு ஆச்சரியப்படுறாள் பட்டதிரி இந்த ஸ்லோகத்தில். பிருஷ்டாவரம் புனரசௌ அவருணோத்வராக்கி பூயஸ்துவயா சுரதமேவ நிஷாந்தரேஷு சாயுஜ்யமஸ்துவிதி வதேத் புதையேவ காமம் சாமீப்யமஸ்து அனிஷம் இத்யபி நாப்ரவீத் கிம். அடுத்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமிக்கு இந்த சைரந்திரி கிட்டக்க ரொம்ப ஆசை, அனுகிரகம் பண்ணணும்னு ஆசை. அவளுடைய அந்த அழகான அழகில் மயங்கினாள் சுவாமி. அவளோட கூட ரமிச்சிருந்துட்டு அவளுக்கு ஒரு புத்திரன சௌபாகியத்தை கொடுத்தாள். அந்த புத்திரனுக்கு பேர் உபஸ்லோகன்னு பேர். அதை இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். ததோ பவான் தேவ நிஷாசு காசுச்சித் மிருகீதிருஷம் தாம் நிபிருதம் வினோதயன் அதாது உபஸ்லோக இதி ஸ்ருதம் சுதம் சனாரதாத் சாத்வத தந்திர வித்வபௌ. ததோ பவான், ஏ குருவாயூரப்பா, நீங்கள் நிஷாசு காசுச்சித்து பல இரவுகள் அந்த சைரந்திரியோடு கூட தங்கியிருந்தேள். மிருகீதிருஷம் தாம், நல்ல மான்விழியாள், மான்களுடைய கண்கள் மாதிரி மருண்ட பார்வையோடைய அந்த அழகான ரூபவதியான அந்த சைரந்திரியோடு கூட காசுச்சித்து நிஷாசு பல ராத்திரிகள் அவளோட சேர்ந்து இருந்தேள் நீங்கள். தாம் நிபிருதம் வினோதயன்னு, அவளோட ஆனந்திச்சு அவளோட கூட அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்தேள். அதாத் உபஸ்லோக இதி ஸ்ருதம் சுதம், அதன் மூலமாக அவளுக்கு ஒரு குழந்தை ஏற்பட்டது, ஒரு புள்ளை. அந்த பிள்ளைக்கு பேர் உபஸ்லோகன்னு பேர். அதாத் உபஸ்லோக இதி ஸ்ருதம் சுதம், அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தேள். அவன் எப்பேற்பட்டவன், ரொம்ப பிரகாசிச்சானவன். சனாரதாத் சாத்வத தந்திர வித்வபௌ, அவன் நாரதர்கிட்ட போய் அவனுடைய சிஷ்யராக இருந்து நாரதர்கிட்டேருந்து சாத்வத தந்திரம்னு ஒரு தந்திரம் அதை கற்றுனான். அந்த சாத்வத தந்திரங்கிறதுலாம் பல ஆகமங்கள்லாம், இந்த பாஞ்சராத்திர ஆகமம்னு சுவாமி 5 நாள் ராத்திரி நாரதருக்கு உபதேசம் பண்ணியிருக்காள், எப்படியெல்லாம் தன்னை ஆராதிப்பது என்று. அந்த
சுவாமி எப்படி ஆராதிக்கிற வழிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தது. பாஞ்சராத்திர ஆகமுன்னு 5 ராத்திரிகள் சுவாமி நாரதருக்கு உபதேசம் பண்ணத்தை நாரதர் அந்த சாத்வத தந்திரம்ங்கிறதுல எழுதியிருக்காள். அதை இந்த உபஸ்லோகனுக்கு உபதேசம் பண்ணி வச்சாலாம் அந்த நாரதர். அந்த ஸ்லோகத்தை இந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ததோ பவான் தேவ நிஷாசு காசுச்சித் மிருகீதிருஷம் தாம் நிபிருதம் வினோதயன் அதாதுபஸ்லோக இதி ஸ்ருதம் சுதம் ச நாரதாத் சாத்வத தந்திரவித் பபௌ. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே ஜராசந்தாதி யுத்த வர்ணனம் நாம சப்தசப்ததிதமம் தசகம். சைரந்திரியாः ததனுச்சிரம் ஸ்மராதுராயாः சைரந்திரியாः ததனுச்சிரம் ஸ்மராதுராயாः சைரந்திரியாஸ்ததனுச்சிரம் ஸ்மராதுராயாः யாதோ பூः சுலலிதம் உத்தவேன சார்த்தம் யாதோ பூः சுலலிதம் உத்தவேன சார்த்தம் யாதோ பூः சுலலிதம் உத்தவேன சார்த்தம் ஆவாசம் த்வதுபகமோத்சவம் சதைவ ஆவாசம் த்வதுபகமோத்சவம் சதைவ ஆவாசம் த்வதுபகமோத்சவம் சதைவ த்யாயந்த்யாः प्रतिदिनवाससज्जिकायाः ध्यायन्त्याः प्रतिदिनवाससज्जिकायाः ध्यायन्त्याः प्रतिदिनवाससज्जिकायाः उपगते त्वयि पूर्णमनोरथाम् उपगते त्वयि पूर्णमनोरथाम् उपगते त्वयि पूर्णमनोरथाम् प्रमदसम्भ्रम कंप्रपयोधराम् प्रमदसम्भ्रम कंप्रपयोधराम् प्रमदसम्भ्रम कंप्रपयोधराम् विविधमाननमादधतीं मुदा विविधमाननम् आदधतीं मुदा विविधमाननम् आदधतीं मुदा रहसितां रमयाञ्च कृषे सुखम् रहसितां रमयाञ्च कृषे सुखम् रहसितां रमयाञ्च कृषे सुखम् पृष्ठावरं पुनरसौ अवृणोद्वराकी पृष्ठावरं पुनरसौ अवृणोद्वराकी पृष्ठावरं पुनरसौ अवृणोद्वराकी भूयस्त्वया सुरतमेव निशान्तरेषु भूयस्त्वया सुरतमेव निशान्तरेषु भूयस्त्वया सुरतमेव निशान्तरेषु सायुज्यमस्त्विति वदेत् बुध एव कामम् सायुज्यम् अस्त्विति वदेत् बुध एव कामम् सायुज्यमस्त्विति वदेत् बुध एव कामम् सामीप्यम् अस्तु अनिशम् इत्यपि नाब्रवीत् किम् सामीप्यमस्त्वनिशमिति अपि नाब्रवीत् कम् सामीप्यमस्त्वनिशमिति अपि नाब्रवीत् किम् सामीप्यमस्त्वनिशमिति अपि नाब्रवीत् किम् ततो भवान् देव निशासु कासुचित् ततो भवान् देव निशासु कासुचित् ततो भवान् देव निशासु कासुचित् मृगीदृशं तां निभृतं विनोदयन् मृगीदृशं तां निभृतं विनोदयन् मृगीदृशं तां निभृतं विनोदयन् अदादुपश्लोक इति श्रुतं सुतम् अदादुपश्लोक इति श्रुतं सुतम् अदादुपश्लोक इति श्रुतं सुतम् सनारदात् सात्वततन्त्रविद्वभौ सनारदात् सात्वततन्त्रविद्वभौ सनारदात् सात्वततन्त्रविद्वभौ ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்தில் பட்டதி சொல்றாள். அக்ரூர மந்திரமிதோத பலோத்தவாபியாம்
அபியர்ஜிதோ பகுனுதோ முதிதேன தேன ஏனம் விசிருஜ்ய விபினாகத பாண்டவேய விருத்தம் விவேதித ததா திருதராஷ்டிரச்சேஷ்டாம். சுவாமி சைரந்திரிக்கு அனுகிரகம் பண்ண பிறகு யோசிச்சு பார்த்தாள், இன்னும் பல பேர் நமக்கு பக்தாளாக இருக்கப்பட்டவாள்னா அனுகிரகம் பண்ணணும்னு ஆசை. அக்ரூரர் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கோம். அக்ரூரர் பகவான் மேலே அந்யாதிருஷ்யமான பக்தி வச்சிருந்தவர். அந்த அக்ரூரரை அவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆசை. ரொம்ப நாளாக அக்ரூரர் சுவாமியை கேட்டுருக்காள், நீங்கள் நம்ம ஆத்துக்கு வந்தால் தேவையிலேயே உங்களுடைய பாத கமலங்கள் எங்கள் ஆற்றுல பதிக்கணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டின்னு இருக்கார், சாப்பிட வரணும்னு சொல்லியிருக்காள். அதை சுவாமி மனசில் நினச்சிண்டு உத்தவரையும் பலராமனையும் அழிச்சுண்டு, தன்னுடைய அண்ணாவான பலராமன் உத்தவன் எல்லாரையும் அழிச்சுண்டு அக்ரூரருடைய வீட்டுக்கு போய் சேர்ந்தாலாம். அக்ரூர மந்திரமிதோத பலோத்தவாபியாம் அபியர்ச்சிதோ பகுனுதோ முதிதேன தேன. பலராமனோடு கூட உத்தவரோடு கூட அக்ரூரருடைய அரண்மனைக்கு சுவாமி போய் சேர்ந்தாள். அங்கே அக்ரூரர் சுவாமியை வரவேற்று ஷோடச உபச்சாரங்கள்லாம் செஞ்சு அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் எல்லாம் கொடுத்து ஒரே சந்தோஷம். அக்ரூரருக்கு தலைகால் புரியல. ஒரு கதை ஒன்று சொல்கிறதுண்டு. அக்ரூரர் கிருஷ்ணருக்கு பக்கத்தில் இருந்துருந்தவர். கிருஷ்ணர் சொன்னார், அக்ரூரா ரொம்ப அழகாக அந்த வாழைப்பழம்னா இருக்கேன்னு கேட்டாள். அக்ரூரருக்கு ஒரே ஆனந்தம். சுவாமி இவ்வளோவெல்லாம் வச்சுருந்தோம், அந்த வாழைப்பழம் இருக்கிறத கேட்குறாரேன்னு சொல்லிட்டு ஒரு சீப்பு வாழைப்பழத்தை எடுத்து வந்தார். தோலியெல்லாம் உரிச்சு என்ன பண்ணார், தோலியெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறார், பழத்தெல்லாம் எடுத்து கீழே போட்டு விட்டார். ஏன்னா அவருக்கு இது கிருஷ்ணர் வந்த அந்த ஆனந்தத்தில் என்ன பண்ணுறோம்னே தெரியல. அதனால் வாழைப்பழத்தை உரிச்சு தோலியை கொடுத்துட்டுருக்கார். இந்த உள்ளே இருக்கிற கதுப்பை எடுத்து கீழே போட்டு விட்டாள் குப்பை தொட்டியில். இல்லை சுவாமி பாட்டுக்கு சாப்பிட்டுருக்கார் ஆனந்தமாக கொடுக்குற தோலியை. நிறையா ஒரு சீப்பு வாழைப்பழம் உள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் அக்ரூர் கீழே பார்க்குறாரு, கீழெல்லாம் ஒரே வாழைப்பழமாக இருக்குது, தோலியெல்லாம் சுவாமி சாப்பிட்டுருக்காள். அப்போ அக்ரூரர் உடனே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணாலாம். அடாடா கிருஷ்ணா சொல்லியிருக்கப்படாதா, நான் என்னவோ எனக்கு தலைகால் புரியல, எந்தோ ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, நீ வாழைப்பழம் கேட்டோன்னே நான் பாட்டுக்கு புரியாமல் தோலை கொடுத்துட்டுருந்தேன், சாப்பிட்டு விட்டியன்னாள். அப்போது சுவாமி சொன்னாலாம், அந்த வாழைப்பழத்துக்குள்ளே என்ன ரசம் இருக்குது, உன்னுடைய பக்தி ரசம் இந்த தோலில் அல்லவோ இருந்தது, தோலில் இருக்கிற ருச்சி அந்த பழத்துக்கு உண்டா, அதனால தான் அதை சாப்பிட்டேன்னு சொன்னாள்னு ஒரு கதை ஒன்று உண்டு. அப்படி அக்ரூரருக்கு சுவாமி மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தி, தலைகால் புரியாது. அபியர்ச்சிதோ பகுனுதோ முதிதேன தேன ஏனம் விசிருஜ்ய விபினாகத பாண்டவேய விருத்தம் விவேதித ததா திருதராஷ்டிரச்சேஷ்டாம். உடனே அக்ரூருக்கு ரொம்ப சந்தோஷமானோடனே அக்ரூர் அனுகிரகம் பண்ணி, அப்பா அக்ரூரா நீ எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணும்னாள். அக்ரூரை என்ன பண்ணணும் சொல்லுங்கோ, ஆக்ஞை எடுங்கோன்னாள். அப்போ அக்ரூரரை சொன்னால், நீ போய் அஸ்தினாபுரத்துக்கு போய் அங்கே பாண்டவாள்லாம் எப்படி இருக்காள், திருதராஷ்டிரன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் மனசு ஒன்றும் சரியில்லையே, இந்த திருதராஷ்டிரன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய சேஷ்டைனா என்னன்னு தெரிஞ்சுட்டு வரணும், பாண்டவாள் எப்படி இருக்காள்னு தெரிஞ்சுட்டு வரணும், அதனால் நீ அஸ்தினாபுரத்துக்கு போகணும் அப்படின்னு சுவாமி அனுகிரகம் கேட்டாள். அக்ரூரர் உடனே கிளம்பினாலாம். அக்ரூர மந்திரமிதோத பலோத்தவாபியாம் அபியர்ச்சிதோ பகுனுதோ முதிதேன தேன ஏனம் விசிருஜ்ய விபினாகத பாண்டவேய விருத்தம் விவேதித ததா திருதராஷ்டிரச்சேஷ்டாம். திருதராஷ்டிரன் என்ன பண்ணுறான், அக்ரூரர் பாண்டவாள்லாம் எப்படி இருக்காளுங்கிறதுனா கேட்டுருவான்னு அனுப்பிச்சாள்னு இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். ஏன்னா கௌரவாள்னா பலவிதமாக பாண்டவாளை ஹிம்சை கொடுத்துட்டு இருந்தாள். அதெல்லாம் சுவாமிக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அக்ரூரர் அனுப்பிச்சார்னு சொல்லக்கூடிய 5வது ஸ்லோகம் இது. 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், கம்சனுக்கு இறந்த பிறகு அவனுக்கு ரெண்டு மனைவிகள், அஸ்தி பிராப்தின்னு 2 மனைவிகள். அவள் விதவையாக போயிட்டாள். அதனால் அவளுடைய அப்பாவான ஜராசந்தன் கம்சனுடைய மாமனார் மாத்திரமில்லை, அவன் ரொம்ப அத்தியந்த ஸ்நேகிதன். அதனால் கம்சனை சுவாமி வதம் பண்ணது அவனுக்கு பொறுக்கலை. ஜராசந்தன் ரொம்ப சக்தி பராக்கிரமம் பொருந்திய ராஜா, சாதாரண ராஜா இல்லை, நிறைய படைகள் வச்சுருந்தான். 23 அக்ஷோணி படை வச்சுருந்தானாம்.
ஒரு அக்ஷௌகிணிங்கிறது 21,870 யானைப்படை, 21,870 ரதம், 65,210 குதிரைப்படை, 1,09,350 காலாட்படைகள். இதெல்லாம் ஒரு அக்ஷௌணி. இந்த 23 அக்ஷௌகிணி வச்சுருந்தானாம் அவன். அவ்வளோ பெரிய ராஜாவன். அவனுக்கு கிருஷ்ணன் மேலே ரொம்ப தாபம். தன்னுடைய மாப்பிள்ளையான கம்சன், அது மாத்திரம் இல்லை, தனக்கு ரொம்ப அத்தியந்த ஸ்நேகிதன். அவனை வதம் பண்ணிவிட்டாளே சுவாமின்னு ரொம்ப கோபம் அவனுக்கு. அப்போ அவன் படையெடுத்துன்னு வந்தானாம் சுவாமியை வதம் பண்ணி பண்ணணும்னுட்டு மதுரைக்கு. அது சொல்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில். விகாதா ஜாமாது பரமசுகிருதோ போஜ நிருபதே ஜராசந்தேருந்ததி அனவதிருஷாந்தேத மதுராம் ரதாத்யைஹ द्योर्लब्धैः कतिपयबलत्वं बलयुतः त्रयोविंशत्यक्षौहिणी तदुपनीतं समहृताः விகாதா ஜாமாத்துஹு. தன்னுடைய மாப்பிள்ளை ஆன கம்சனை சுவாமி கொண்டு விட்டாருங்கிறதுனால ரொம்ப தாபம் அவனுக்கு, ஜராசந்தனுக்கு. பரம சுகிருதோ போஜன் இருப்பதே, தன்னுடைய சுகிருதன், தன்னுடைய ஸ்நேகிதன், அது மாத்திரமில்லை தன்னுடைய மாப்பிள்ளை. அப்பேற்பட்ட இந்த கம்சன் சுவாமி கொண்டு விட்டாருங்கிறதுனால ஜராசந்தே ருந்ததி அனவதிருஷாந்தே அத மதுராம். அவனுக்கு அவர் மேலே ரொம்ப வெறுப்பு ஜாஸ்தியாக போயிடுது. அதனால் அவன் என்ன பண்ணான், மதுரையை போய் அட்டாக் பண்ணணும், படையெடுக்கணும்னு நினச்சிட்டு அவன் கிளம்பினானாம். எத்தனை நாள்? 23 அக்ஷௌகிணி படையோடு கூட மதுரைக்கு வந்தானாம். ரதாத்யைஹி தியோர்லப்தைஹி கதிபய பலத்வம் பலயுதா. சுவாமி என்ன பண்ணாள், நேர தேவலோகத்தில் தேவேந்திரனை கூப்பிட்டாள் ஃபோன் பண்ணி. இந்த மாதிரி சண்டைக்கு வந்திருக்கான் 23 அக்ஷௌகிணியோடு கூட, நீ எனக்கு படைகளெல்லாம் அனுப்பணும், அந்த ரதங்களெல்லாம் அனுப்பணும், உன்னுடைய தேர்ப்பாகன் அனுப்பணும்னு சொன்னாள் சுவாமி. உடனே தேவேந்திரன் அங்கேருந்து லோனில் அனுப்பிச்சான் அவனுடைய படைகளெல்லாம். அதை வச்சுட்டு சுவாமி ஜராசந்தனோட சண்டை போட்டு அவனை ஜெயிச்சாள், அவனை தோக்கடித்து அனுப்பிச்சாளாம். அதை இந்த 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். விகாதா ஜாமாதுஹு பரமசுகிருதோ போஜ நிருபதே ஜராசந்தே ருந்ததி அனவதிருஷாந்தேத மதுராம் ரதாத்யைர்த்யோர்லப்தைஹ கதிபய பலத்வம் பலயுதः த்ரயோவிம்சத்யக்ஷௌஹிணீ ததுபநீதம் சமஹிருதாः. பலராமனோடு கூட சேர்ந்து இந்த தேவலோகத்திலேருந்து வந்த படையையும் வச்சுண்டு ரத்தத்தை வச்சுண்டு நீ இந்த ஜராசந்தனுடைய 23 அக்ஷௌகிணி படைகளையும் துவம்சம் பண்ணி அவனை தோற்கடிச்சே திருப்பி அனுப்பிச்சியாமே சொல்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில். 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஜராசந்தன் ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, மஹமட் கஜினி மஹமட் கோரின்னு 2 பேர் இந்தியாவை படையெடுத்தாள்னு ஒரு கதை ஒன்று உண்டு. அதில் திருப்பி 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 வந்துட்டே இருப்பாள், திருப்பி திருப்பி தோற்று போய் திரும்பி போவாள்னு ஒன்று நம்ம படிச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரியில். அந்த மாதிரி இந்த ஜராசந்தன் என்ன பண்ணான்னால், ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை 16 தடவைகள் வந்தானா. 16 தடவையும் சுவாமி தோக்கடிச்சு அனுப்பிச்சாள் அவன் நாள். இந்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஜராசந்தனை சண்டை போட்டு அவன் 23 அக்ஷௌகிணி படையோடு கூட வந்தவனை சுவாமி மன்னிச்சு திருப்பி அனுப்பிச்சாலாம். தோக்கடிச்சப்புறம் அவனை ஒன்றும் வதம் பண்ணல, அவனை திருப்பி அனுப்பிச்சாலாம், அவனை வதம் பண்ணாமல். பத்தம் பலாதத பலேன பலோத்தரம் துவம் பூயோ பலோத்யமரசேன முமோச்சிதைனம் நிஷேஷ திக்ஜய சமாஹிருத விஸ்வசைன்யாத் கோண்யஸ்ததோ ஹி பலபௌருஷவான்ஸ்ததானீம். ஜராசந்தன் படையெடுத்து மதுரையை சுற்றி சூழ்ந்துட்டான். சுவாமி அவனோட சண்டை போட்டால் பலராமனோடு கூட சேர்ந்து அவனை தோக்கடித்தாள். அப்பொழுது பலராமன் என்ன பண்ணாள், பத்தம் பலாத்து பலேனாள். அவன் பலராமன் ஜராசந்தனை கையெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கட்டி போட்டுவிட்டான். சுவாமிகிட்ட கேட்டான், இந்த பயலை கட்டி போட்டுவிட்டேன் கையெல்லாம் காலெல்லாம், என்ன பண்ணலான்னு கேட்டான். அப்போ சுவாமி என்ன பண்ணாள், மகா கருணாமூர்த்தி, பூய பலோத்யமரசேன
அவன் திரும்பி மறுபடியும் சண்டை போட வருவன்னு சுவாமிக்கு என்னென்னா தெரியும். அவன் எத்தனை தடவை தான் நம்மளோட சண்டை போட வரானான்னு பார்ப்போங்கிறதுக்காகவே சுவாமி என்ன பண்ணாள், அவனை திருப்பி அனுப்பிச்சாலாம், அவனை மன்னிச்சு திருப்பி அனுப்பிச்சாலாம். பட்டதிரி சொல்கிறாள், இன்னொரு ராஜாவாக இருந்தால் இப்படி திருப்பி அனுப்புவாளா? இவ்வளவு பராக்கிரம சக்தியோடு இருந்த படையோடு வந்தவனை திருப்பி போய் அனுப்புவாளா? நீ அனுப்பிச்சே, அவனை மன்னிச்சு திருப்பி அனுப்பிச்சேங்கிறாள். நிஷேஷ திக்ஜய சமாகிருத விஸ்வசைன்யாத்து கோ அந்யஸ்ததோ ஹி பல பௌருஷவான்ஸ்ததானீம். கோ அந்யா, வேற யாராரும் இருந்தால் அந்த அவ்வளவு சக்தி பொருந்திய ஜராசந்தனை திருப்பி அனுப்பிச்சிருப்பாளா? நீ அனுப்பிச்சேங்கிறாள் பட்டத்திரி இந்த 7வது ஸ்லோகத்தில். பத்தம் பலாதத பலேன பலோத்தரம் துவம் பூயோ பலோத்யம ரசேன முமோச்சிதீனம். ஏன் அனுப்பிச்சேன்னாள், பூயா பலோத்யம ரசேன, மறுபடியும் சண்டை போட வருவோம்னு அவருக்கு தெரியும். வரட்டும் பார்க்கலாம், மறுபடியும் சண்டை போட்டு திருப்பி தோக்கடிச்சு அனுப்புவோம். இன்னும் சுவாமிக்கு ஒரு ஆசை அதில். நிஷேஷ திக்ஜய சமாகிருத விஸ்வசைன்யாத்து கோன்யஸ்ததோ ஹி பலபௌருஷவான்ஸ்ததானீம். பக்னஸ்ஸ லக்ன ஹிருதயோபி நிருபைஸ்பிரணுன்னः யுத்தம் त्वया व्यधित षोडशकृत्वैवम् अक्षौहिणी शिवशिवास्य जगन्थ विष्णो सम्भूयसैकनवति 300 तदानीम्. ஏ குருவாயூரப்பா, இவன் 16 தடவைகள் திருப்பி திருப்பி ஒவ்வொரு தடவையும் 23 அக்ஷௌஹிணி சைன்யத்தோடு வந்தான். பக்னஸ்ஸ லக்ன ஹிருதயோபி நிருபை பிரணுன்னः, ஒவ்வொரு தடவையும் பக்னஹா லக்னஹா ஹிருதயா அப்பி, அந்த ஜராசந்தனுடைய மனசெல்லாம் ஒடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு தடவையும் சண்டை போட வருவன் சுவாமி அந்த தோக்கடிச்சு அனுப்புவார். திருப்பி அவன் மனசு ஒடிஞ்சு போய் திரும்பி போவன். மறுபடியும் வருவன், மறுபடியும் சண்டை போட்டு திருப்பி அவனை ஜெயிச்சு அனுப்புவார். இப்படி மனசு ஒடிஞ்சு போய் ஒவ்வொரு தடவையும் திருப்பி போயிட்டு வந்தானாம். பிரணுன்னன்றுப்பை வியதித்த யுத்தம் நாள். ஆனால் ஒவ்வொரு தடவையும் திரும்பி போனோடனே பாக்கி ராஜாக்கள்லாம் அவங்ககிட்ட சொல்லுவாளாம், ஏ ஜராசந்தா, உன்னை போல ஒரு பராக்கிரமசாலி உண்டா, நீ போய் திரும்பி வரலாமா, அந்த கிருஷ்ணனை ஜெயிக்க வேண்டாமா, திருப்பி மறுபடியும் போகும்பாலாம். மறுபடியும் வருவன். இவ்வாறாக ஷோடச கிருத்வா 16 தடவை அவன் சண்டை போட வந்தானா சுவாமி தக. பக்னஸ்ஸ லக்ன ஹிருதயோபி நிருபை பிரணுன்னः யுத்தம் त्वया व्यधित षोडशकृत्वैवम् 16 தடவை உன்னோட சண்டை போட்டானே. அக்ஷௌஹிணீ சிவசிவாஸ்ய ஜகந்த விஷ்ணோ சம்பூய சைக நவதி 300 ததானீம். சைக நவதி 300 நாள், அத்தனை அக்ஷௌஹிணி நாள். சைக்கன்னா ச ஏக, ஒன்னோட சேர்த்துக்கணும். நவத்தின்னா 90, 1 + 90, 300 300, அதனால் 300 சேர்த்துக்கணும். அப்போ 1 + 90 + 300, அப்போ 391 அக்ஷௌஹிணிகளை அவர் வதம் பண்ணி வென்றார்னு சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பட்டத்திரி வியங்கியமாக சொல்கிறாள், இவன் 17 தடவை சண்டை போட்டிருக்கான் திரும்பி திரும்பி வந்துங்கிறது இதுலேருந்து தெரிகிறது. ஏன்னா முதல்ல சொன்னார், யுத்தம் त्वया व्यधित षोडशकृत्वैवम्, 16 தடவைகள் நீ அவனோட சண்டை போட்டு அவனை ஜெயிச்சு திருப்பி அனுப்பினேன்னு சொல்லிவிட்டு 391 அக்ஷௌஹிணிகளை நீ அதாதம் பண்ணி அனுப்பிச்சேன்னு சொன்னாள். அப்போ 391 23ஆல் வகுத்தா 17ன்னு வரும். இப்போ 17 தடவை அவன் சண்டை போட்டு தோற்று போயிருக்கான்னு இதுலேருந்து வியங்கியமாக பட்டத்திரி இங்கே தெரிவிக்கிறார் நமக்கு. அது எப்படி புரியுறதுன்னா, அடுத்த ஸ்லோகத்தில் அவன் 18வது தடவை சண்டை போடுறதுக்கு வந்தான்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் நம்ம ஸ்லோகத்தில் தெரிஞ்சுக்கணும். வியங்கியமாக சிலதெல்லாம் பட்டத்திரி சொல்லுவார், அது தெரிஞ்சுக்கணும். அது சொல்கிறாள் இந்த 8வது ஸ்லோகத்தில். பக்னஸ்ஸ லக்ன ஹிருதயோபி நிருபைஸ்பிரணுன்னः யுத்தம் त्वया व्यधित षोडशकृत्वैवम् अक्षौहिणी शिवशिवास्य जगन्थ विष्णो सम्भूयसैकनवति 300 तदानीम्. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அக்ரூர மந்திரமிதோத பலோத்தவாभ्याम् அக்ரூர மந்திரமிதோத பலோத்தவாभ्याम् அக்ரூர மந்திரமிதோத
பலோத்தவாபியாம் அக்ரூர மந்திரமிதோத பலோத்தவாபியாம் அபியர்ச்சிதோ பகுனுதோ முதிதேன தேன அபியர்ச்சிதோ பகுனுதோ முதிதேன தேன அபியர்ச்சிதோ பகுனுதோ முதிதேன தேன ஏனம் விசிருஜ்ய விபினாகத பாண்டவேய ஏனம் விசிருஜ்ய விபினாகத பாண்டவேய ஏனம் விசிருஜ்ய விபினாகத பாண்டவேய விருத்தம் விவேதித ததா திருதராஷ்டிரச்சேஷ்டாம் விருத்தம் விவேதித ததா திருதராஷ்டிரச்சேஷ்டாம் விருத்தம் விவேதித ததா திருதராஷ்டிரச்சேஷ்டாம் விகாதாஜ்ஜாமாதுः பரமசுஹృதோ போஜநృபதேः விகாதாஜ்ஜாமாதுः பரமசுஹృதோ போஜநృபதேः விகாதாஜ்ஜாமாதுः பரமசுஹృதோ போஜநృபதேः ஜராசந்தேருந்ததி அனவதிருஷாந்தேத மதுராம் ஜராசந்தேருந்ததி அனவதிருஷாந்தேத மதுராம் அனவதிருஷாந்தே அத மதுராம் ஜராசந்தேருந்ததி அனவதிருஷாந்தேத மதுராம் ரதாத்யைः द्योर्लब्धैः कतिपयबलत्वं बलयुतः रथाद्यैर्द्योलब्धैः कतिपयबलत्वं बलयुतः रथाद्यैर्द्योर्लब्धैः कतिपयबलत्वं बलयुतः त्रयोविंशत्यक्षौहिणी तदुपनीतं समहृताः त्रयोविंशत्यक्षौहिणी तदुपनीतं समहृताः त्रयोविंशत्यक्षौहिणी तदुपनीतं समहृताः बद्धं बलादथ बलेन बलोत्तरं त्वं बद्धं बलादथ बलेन बलोत्तरं त्वं बद्धं बलादथ बलेन बलोत्तरं त्वं भूयो बलोद्यमरसेन मुमोचितैनं भूयो बलोद्यमरसेन मुमोचितैनं भूयो बलोद्यमरसेन मुमोचितैनं निःशेषदिग्जयसमाहृत विश्वसैन्यात् निःशेषदिग्जयसमाहृत विश्वसैन्यात् निःशेषदिग्जयसमाहृत विश्वसैन्यात् कोऽन्यस्ततो हि बल पौरुषवांस्तदानीं कोऽन्यस्ततो हि बल पौरुषवांस्तदानीं कोऽन्यस्ततो हि बल पौरुषवान् तदानीं भग्नः स लग्नहृदयोऽपि नृपैः प्रणुन्नः भग्नः स लग्नहृदयोऽपि नृपैः प्रणुन्नः भग्नः स लग्नहृदयोऽपि नृपैः प्रणुन्नो युद्धं त्वया व्यधितषोडशकृत्वैवं युद्धं त्वया व्यधितषोडशकृत्वैवं युद्धं त्वया व्यधित षोडशकृत्वैवम् अक्षौहिणीः शिवशिवास्य जगन्थ विष्णो अक्षौहिणीः शिवशिवास्य जगन्थ विष्णो अक्षौहिणीः शिवशिवास्य जगन्थ विष्णो सम्भूय सैकनवति त्रिशतं तदानीं सम्भूय सैकनवति त्रिशतं तदानीं सम्भूय सैकनवति त्रिशतं तदानीं ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 9வது ஸ்லோகத்தில் சொல்றாள், ஜராசந்தனை 17 தடவைகள் தோக்கடிச்சு திருப்பி அனுப்பிச்சாள். 16 தடவைகள்னு போன ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு 391 அக்ஷௌகிணிகளை ஹதம் பண்ணி திருப்பி அனுப்பிச்சாள்னு சொன்னதுலேருந்து 17வது தடவையும் தோக்கடிச்சு அனுப்பிச்சிருக்காருங்கிறது வியங்கியமாக சொன்னாள். அப்படி 17 தடவை அவன் தோத்து போய் திரும்பி போனவன் திரும்பி வந்தானா ஒரு தடவை. ஒவ்வொரு தடவையும் அவன் அரெஸ்ட் பண்ணி பலராமன் கையை கட்டி கொண்டுருவர். சுவாமி இனிமே
நல்லவனாருன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுடுவார். கையை கட்டை அவுத்துவிட்டு அவன் திரும்பி போய் சேருவன். இப்போ 18வது தடவை என்ன ஆச்சுனால் அவன் கொஞ்சம் கெட்டிக்காரன். அவன் என்ன பண்ணால் 18வது தடவை சண்டை போட வரத்தே அவன் 23 அக்ஷௌணி படையோடு கூட வந்தவன் அதோடு கூட இன்னும் நீ சேர்த்துனான். இந்த இப்போல்லாம் கோஆலிஷன் ஃபோர்ஸ்னுட்டு பல தேசங்கள் சேர்த்து தானே சண்டை போடுறது. அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இப்படியெல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து தான் படைகளை அனுப்பும். அந்த மாதிரி அவன் நினச்சான் எவனாள் மட்டும் கிரீக்கு தேசத்தில் இருக்கப்பட்டவாள் அவளை போய் அந்த படையை எடுத்துன்னு வந்தான். திரிகோட்டியா 3 கோடி எவனாள் அந்த படையும் எடுத்துன்னு வந்தால் சுவாமியை ஜெயிச்சுள்ளான்னு எடுத்துன்னு வந்தாலாம். அப்போ சுவாமி என்ன பண்ணாள்னா ஜராசந்தனை கொல்லணும்னு எண்ணம் இல்லை. ஏன்னா அவனை விட்டு வச்சார். ஏன்னா மகாபாரத போர் வரப்போகிறது. அதில் துரியோதனன் கட்சியில் இவன் சேர்ந்து இவன் வேறு மாதிரியாக இவனுக்கு அடிபட்டு சாகணும்னு சுவாமிக்கு ஆசை. தான் கொல்லப்படாதுன்னுட்டு என்ன பண்ணாள், இந்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அவர் ராஜநீதியாக என்ன பண்ணார், வேறு ஒரு இடத்துல பட்டணத்தை கட்டிட்டு ஜனங்கள்லாம் அங்கே ஆக்ஷன் பெற்றாலாம். அஷ்டாதசேஸ்ய சமரே சமுபேயுஷித்வம் திருஷ்ட்வா புரோத யவனம் யவனத்ரிகோட்யா त्वष्ट्रा विधाप्य पुरमाशु पयोधि मध्ये तत्राथ योगबलतः स्वजनान् अनैषीः. हे சுவாமின்னு குருவாயூரப்பா 18வது தடவை இந்த ஜராசந்தன் சுவாமியோடு சண்டை போடணுன்னு மதுரைக்கு வந்தபோது சுவாமி எதிர்க்க பார்த்தால் படையில் 3 கோடி எவனாள் கிரீக்கு தேசத்துலேருந்து வந்திருக்காள் சண்டை போடுறதுக்கு. அதை பார்த்தாள் இவனோட படையோடு கூட 3 கோடி அதிகமாக படை வந்திருக்கு. சுவாமி அதையும் ஜெயிச்சுடுவர். ஆனால் அவர் என்ன பண்ணால் தான் ஜெயிக்காத மாதிரி அவன் ஜெயிச்சுட்டு போட்டோம்னு சொல்லி அவர் துவஷ்டான்ட்டு தேவத்தச்சன் விஸ்வகர்மா, இந்த விஸ்வகர்மா கூட்டாள் சமுத்திர மத்தியில் இந்த குஜராத்துக்கு பக்கத்தில் துவாரகைன்னு ஒரு பட்டணத்தை நிர்மாணம் பண்ணணும். அழகாக நீ அங்கே ஒரு பட்டணம் ஏற்பாடு பண்ணு. நான் என்னுடைய யோக பலத்தினால இங்கே மதுரையில் இருக்கப்பட்ட அத்தனை ஜனங்களையும் அங்கே அந்த புதுசாக கட்டின பட்டணம் இருக்கே துவாரகை சமுத்திர மத்தியில் அங்கே அனுப்பிச்சி விட்றேன்னு சுவாமி சொன்னாள். அப்போ இந்த ஜராசந்தனுடைய சிரமம் இருக்காதுன்ட்டு அஷ்டாதசேஸ்ய சமரே சமுபேயுஷித்வம் திருஷ்ட்வா புரோத யவனம் யவனத்ரிகோட்யா. 18வது சண்டை போட வந்தபோது அவன் முன்னாடி நீ யாரை பார்த்த தெரியுமா, 3 கோடி எவனால் பார்த்தேள். அப்போது நீ சண்டை போடாமல் அவன் ஜெயிச்சுட்டு போகிறான்னு நினச்சிட்டு துவஷ்ட்ரா விதாப்பிய புறமாசு பயோதி மத்தியே. ஆனால் மதுரையில் இருக்கப்பட்டவனுடைய ஜனங்கள்லாம் சிரமப்படப்படாது இந்த சண்டையினாலேன்னு நினச்சிட்டு தேவத்தச்சனான விஸ்வகர்மா கூப்பிட்டு சமுத்திர மத்தியிலே ஒரு அழகான பட்டணத்தை நிர்மாணிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சே. நீ உன்னுடைய யோக பலத்தினால தத்ராத யோக பலத்தா ஸ்வஜனான் அனைஷீஹி ஸ்வஜனானு அனைஷீஹி அத்தனை ஜனங்களையும் மாடு கண்ணுக்குட்டி எலி பூனை என்னென்ன உண்டோ எல்லா ஜந்துக்களும் அங்கே மதுரையில் இருந்த அத்தனை பேரையும் புல்லு மரம் மட்டை எல்லாத்தையும் சுவாமி இப்படியே பேத்து யோகமாயினால அந்த புதுசாக நிர்மாணம் பண்ணப்பட்ட துவாரகைக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம். அதை இந்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. அஷ்டாதசேஸ்ய சமரே சமுபேயுஷித்வம் திருஷ்ட்வா புரோத யவனம் யவனத்ரிகோட்யா त्वष्ट्रा विधाप्य पुरमाशु पयोधि मध्ये तत्राथ योगबलतः स्वजनान् अनैषीः. அப்போ சுவாமி இந்த ஜராசந்தனுக்கு தான் ஜெயிச்ச மாதிரி நினச்சிக்கிட்டோம்னு நினச்சிட்டு சுவாமி என்ன பண்ணாள், அந்த யவனாள்லாம் சுவாமியை இந்த 3 கோடி யவனாள் சுவாமியை துரத்தின்னு வரும்போது இவர் பயந்துன்னு ஓடுற மாதிரி இவர் பாஞ்சு அங்கேருந்து தாண்டி மதுரையை விட்டு ஓடினாலாம் காலாலேயே. அதை சொல்கிறாள் இங்கே 10வது ஸ்லோகத்தில். பத்பியாம் துவம் பத்மமாலி சகித இவ புரான் நிர்கதோ தாவமானோ म्लेच्छेशेनानुयातो वध सुकृतविहीनेन शैलेज्ञलैषीः सुप्तेनाङ्घ्र्याहतेन द्रुतमथमुचुकुन्देन भस्मीकृतेऽस्मिन् भूपायास्मै गुहान्ते सुललितवपुषा तस्थिषे भक्तिबाजे. சுவாமி
சண்டை போடுறதே சில ட்ரிக்காகவும் சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். ஜனங்களெல்லாம் மதுரையிலேருந்து அவளுக்கு இம்சை ஏற்படப்படாதுங்கிறதுக்காக புதுசாக ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி துவாரகைக்கு அனுப்பிச்சுட்டாள். அப்போது இந்த சண்டை போடுறதுக்காக ஜராசந்தன் அந்த யவனாள் 3 கோடி யவனாளோடு கூட அந்த யவனாளுக்கெல்லாம் ஒரு அதிபதி அவனும் வந்திருக்கான். அவள் எல்லாரும் சண்டை போட்டுன்னு சுவாமியை துரத்தினாலாம். இப்போ சுவாமி என்னமோ பயந்துன்னு ஓடுற மாதிரி தாவமானஹா நாள் ஓடினாலாம் அவங்ககிட்ட தப்பிச்சுண்டு. அப்போ தப்பிச்சுன்னு ஓடினவர் என்ன பண்ணால், அங்கே ஒரு பெரிய குகை ஒன்று இருந்து அந்த குகைக்குள்ளே நுழைஞ்சிட்டார். அந்த குகைக்குள்ளே நுழைஞ்சோடனே அவருடைய எண்ணம் என்னென்னா, குகைக்குள்ளே அவருக்கு தெரியும் முச்சுக்குந்தன் ஒரு நல்லவன். அவன் இந்திரனுக்கு தேவலோகத்தில் போய் சண்டை போடுறதே ஒத்தாசை பண்ணியிருக்கான். ரொம்ப கடுமையாக சண்டை அசுராளுக்கும் இந்திரனுக்கும் சண்டை நடந்தபோது அப்பொழுது அந்த முச்சுக்குந்தன் இந்திரனுக்கு ஒத்தாசை பண்ணவன். அப்போ இந்திரன் சொன்னால் உனக்கு என்ன வரமோணுமோ கேளுந்தான். அப்போ முச்சுக்குந்தன் சொன்னால், நான் சண்டை போட்டு ரொம்ப களைச்சி போயிருக்கேன், எனக்கு ரொம்ப நாள் தூங்கினா தேவையிலேருந்து நல்ல உடம்பெல்லாம் தேத்திக்கணும், அதனால் ஒரு குகைக்குள்ளே போய் தூங்க போகிறேன், எனக்கு வரம் கொடுக்கணும் ரொம்ப நாள் தூங்கிறதுக்கு நான். அப்போ தேவலோகத்துலேருந்து தேவேந்திரன் சொன்னால், அப்பா நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு இது கூட பண்ண மாட்டேனா, நீ போய் நல்ல நிர்பயமாக தூங்கு, உன்னை யாராலும் தட்டி எழுப்பினான்னா நீ முழிச்சுட்டேன்னா அவனை பார்த்தேன்னா போகிறோம், அவன் பஸ்மமாக போயிடுவான் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறேன், அதனால் உன்னை யாருமே தொட்டு எழுப்ப மாட்டாள், நீ நிம்மதியாக தூங்கலாம்னு சொன்னாள். அப்போ அந்த குகைக்குள்ளே போய் அவன் தூங்கின்னு இருக்கான் அந்த முச்சுக்குந்தன். சுவாமிக்கு இது தெரியும். அதனால் சுவாமி என்ன பண்ணால், ஓடுறது மாதிரி அந்த யவனாளுடைய அதிபதி இருக்கான யவனாள்லாம் துரத்தின்னு வராள். சுவாமி வேகமாக ஓடினாள், பாஞ்சுண்டு காலாலேயே நடந்து ஓடினாள். அப்போ அந்த குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சுட்டார் சுவாமி. அந்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்கிறாள் இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. பத்பியாம் துவம் பத்மமாலி சகித இவ புரான் நிர்கதோ தாவமானோ பத்பியாம் துவம் பத்மமாலி. ஹே குருவாயூரப்பா, நீ நல்ல தாமரை மாலைகளை அணிந்திருக்கும் அழகானவன் இல்லையா, அப்பேற்பட்ட நீ என்ன பண்ண, காலாலேயே ரதம் இல்லாமல் காலாலேயே ஓடினேன். சகித இவ புரான் நிர்கதோ தாவமானோ மிளேச்சேஜேனானுயாதா. அந்த மிளேச்சால் அந்த யவனாள் அந்த கிரீக்கு தேசத்துலேருந்து வந்த படைகள் உன்னை துரத்தினாள். அப்போ நீ என்னமோ துரத்தினத்துக்கு பயந்துன்னு ஓடுற மாதிரி ஓடி மிளேச்சேஜேனானுயாதா, அந்த கிரீக் லீடர் இருக்கானே படையினுடைய அதிபதி, கமாண்டர் இன் சீஃப், அவன் உன்னை துரத்தினான். வத சுகிருத விஹீனேன சைலே ஞலைஷீ. ஒரு தாவல் தாஞ்சிய ஒரு மலை இருந்தது, அந்த மலைக்குள்ளே ஒரு குகை இருந்தது, அதுக்குள்ளே உள்ள நுழைஞ்சுட்டே நீ. சுப்தேனாங்கிரியாகதேன துருதமத முச்சுக்குந்தேன பஸ்மீ கிருதேஸ்மின். அங்கே உள்ளே தூங்கிட்டு இருக்கான் முச்சுக்குந்தன். ஏன்னா இந்திரனுடைய சண்டையில் அவன் உபகாரம் பண்ணிவிட்டு ரொம்ப களைச்சி போய் இந்திரனால் வரம் கொடுக்கப்பட்டிருக்கான். உன்னை யாராலும் எழுப்பினாக்கா நீ கண்ணை முழிச்சு அவளை பாரு, உடனே அவள் பஸ்மம் வாழ்வாள்னுட்டு. அந்த முச்சுக்குந்தன் அதே கோயிலில் தூங்கிட்டு இருக்கான். சுவாமிக்கு தெரியும், ஆனால் இந்த யவனனுடைய அதிபதிக்கு தெரியாது. அவன் என்ன நினச்சான், உள்ளே நுழைஞ்சான், அங்கே முச்சுக்குந்தன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து இவன் தான் கிருஷ்ணன் போல் இருக்கு, நம்ம துரத்தின வந்த ஆளுன்னு நினச்சிட்டு அவனை ஒரு தட்டினான். உடனே முச்சுக்குந்தன் முழிச்சுன்னு அவனை பார்த்தான். பார்த்த உடனே பஸ்மீ கிருத்தேஸ்மின்னு, அவள்லாம் பஸ்மாக போயிட்டாள், ஏன்னா அதான் வரம். சுப்தேனாங்கிரியாகதேன துருதமத முச்சுக்குந்தேன பஸ்மீ கிருதேஸ்மின் பூபாயாஸ்மை குஹந்தே சுலலிதவ புஷா தஸ்திஷே பக்தி பாஜே. அப்பொழுது நீ அந்த முச்சுக்குந்தனுக்கு தாப்பில் தோணி அவனுக்கு அனுகிரகம் பண்ணேன், அவனுக்கு பரமானுகிரகம் பண்ணேன், நீ பரம பக்திமானவன் முச்சுக்குந்தன் நாள். இந்த ஸ்லோகத்தில் 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், முச்சுக்குந்தன் சுவாமிகிட்ட பிரார்த்திச்சிருந்தானா, சுவாமின்னு உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம், எனக்கு அரசாளனும் பாக்கி போகங்கள்லாம் அனுபவிக்கணுங்கிற ஆசையே கிடையாது எனக்கு. நான் இக்ஷ்வாக்கு வம்சத்தில் தோண்டினவன், முச்சுக்குந்தன்னு பேர். உங்களுடைய பரமானுகிரகம் ஒன்றே தான் எனக்கு தேவையே தவிர வேறு ஒன்றும் வேண்டாம், வேறு ஒரு வரமும் வேண்டாம்னு சொல்லி சுவாமி அவனுக்கு பரமானுகிரகம் பண்ண அந்த ஸ்லோகம் இது 11வது ஸ்லோகம். ஐக்ஷ்வாகோகம் விரக்தோஸ்மி அகில நிருபசுகே त्वत्प्रसादैककाङ्क्षी
ஹா தேவேதி ஸ்துவந்தம் வரவிததிஷு தம் நிஸ்பிருகம் வீக்ஷ்ய ஹிருஷ்யன் முக்தே துல்யாம் ச பக்திம் துதசகலமலம் மோக்ஷமப்யாசு தத்வா காரியம் ஹிம்சாவசுத்யை தபைதி ச ததா பிரார்த்தலோக பிரதீத்யை. அந்த முச்சுக்குந்தன் சுவாமியை நமஸ்காரம் பண்ணான். உங்களுடைய தரிசனம் கிடைச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ராஜா. எனக்கு ராஜாங்கத்திலேயோ பாக்கி விஷய சுகங்கள்லையோ அனுபவிக்கணும்னு ஆசை கிடையாது. உங்களுடைய பரமானுகிரகம் அதுக்கணுமா, அதான் எனக்கு முக்கியம். நான் உடனே சுவாமி அவனுக்கு அனுகிரகம் பண்ணி ஆசு தத்வா பக்திம் நாள். சுவாமி அவனுக்கு என்ன கொடுத்தாலாம், இன்னும் அச்சஞ்சலமாக என் மேலே உனக்கு பக்தி ஏற்படணுங்கிற அனுகிரகத்தை பண்ணாலாம். ஆசு தத்வா பக்திம், அது எப்படின்னாள், துல்லியாம் முக்தே நாள், முக்திக்கு ஈடாக இருக்கக்கூடியதான் சுவாமி மேலே பக்தி வச்சா. அதனால்தான் ஆச்சாரியால் சொன்னாள், பிரஷ்னோத்தர மாளிகைன்னு ஒன்று அது சொன்னாள். மரணம்னா என்னன்னு கேட்டான். பகவத் விஸ்மரணமேவ மரணம் நாள். எப்பொழுது நீ பகவானை நினைப்பதை நிறுத்துகிறாயோ அதான் மரணம் நாள். அப்படி இங்கே சுவாமி சொல்கிறாள், முக்தின்னு வேற ஒன்றும் கிடையாது, லிபரேஷன் டு பக்தி தான் முக்தி நாள். முக்தே துல்லியாம் ச பக்திம் துத சகலமலம் மோக்ஷயப்பி ஆசு தத்வா. அவங்ககிட்ட இருக்கப்பட்ட அழுக்குகளெல்லாம் போக்கி எல்லா அழுக்கையும் போக்குற அந்த பக்தியை கொடுத்தாள். முக்திக்கு துல்லியமான பக்தி. அவனுக்கு சொன்னாள், அப்பா நீ போய் நல்லா தபஸ் பண்ணி நல்லா டிசிப்ளின் பண்ணிக்கணும், அப்படி பக்தி பண்ணணும்னாள். காரியம் ஹிம்சாவே சுத்தியை, நீ பல ஹிம்சைகள் பண்ணி பல பாப்பங்கள் உனக்கு வந்து சேர்ந்துருக்கும் ராஜாவாக இருக்கிறதுனால. ஏன்னா பல பேரை கொண்டிருப்பே, பல யாகங்கள் பண்ணுறதே, பல மிருகங்களை கொண்டிருப்பே, நீ சண்டைகள் போடுறதே பல பேரை கொண்டிருப்பே. இப்படி பல ஹிம்சைகள் பண்ணதுனால பல பாப்பங்கள் நீ இருக்கு மேலே. அதெல்லாம் போகணும்னா சகல மலம் மோக்ஷயப்பி மோக்ஷமப்பி ஆசு தத்வா, எல்லா விதமான மலங்களும் எல்லா விதமான பாப்பங்களும் போகணுங்கிறதா நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லி உனக்கு பரம பக்தியை தரேன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணாள் சுவாமி. காரியம் ஹிம்சாவசுத்தியை தபைதி சதரா பிரார்த்தலோக பிரதீத்யை. அது எதுக்காக பண்ணாலாம், லோகத்தில் எல்லாருக்கும் தெரியணுமா, அதுக்காகவே இப்படி அனுகிரகம் பண்ணாலாம். பக்தி தான் சுவாமி மேலே பக்தி இருக்கிறது, முக்தியை காட்டிலும் வசதிங்கிறது தெரியணுங்கிறதுக்காகவே இப்படி அனுகிரகம் பண்ணாள். ஐக்ஷ்வாகோகம் விரக்தோஸ்மி அகில நிருபசுகே त्वत्प्रसादैककाङ्क्षी हा देवेति स्तुवन्तं वरविततिषु तं निस्पृहं वीक्ष्य हृष्यन् मुक्तेस्तुल्यां च भक्तिं धुतसकलमलं मोक्षयप्याशु दत्वा कार्यं हिंसावशुद्ध्यै तपैति च तदा प्रार्थ லோக பிரதீத்தியை. லோகத்துக்கு காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காகவே முச்சுக்குந்தனுக்கு பரமானுகிரகம் பண்ணி பக்தியை அனுகிரகம் பண்ணலாம். அச்சஞ்சல பக்தியை எப்போதும் எங்கிட்ட உனக்கு இருக்குங்கிறதா சொல்லி அனுகிரகம் பண்ணாள். அந்த 11வது ஸ்லோகம் இது. கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ததனு மதுராம் கத்வா ஹத்வா சமும் யவனாகிருதாம் மகத பதினா மார்கே சைன்யை புரேவ நிவாரிதா சரம விஜயம் தர்பாயாஸ்மை பிரதாய பலாயிதோ ஜலதி நகரீம் யாத்தோ மாதாலயேஸ்வர பாயிமாம். சுவாமி முச்சுக்குந்தனுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு மதுரைக்கு வந்தாள். அங்கே மறுபடியும் வந்திருக்கான் ஜராசந்தன். அந்த யவன அந்த கிரீக்கு படைகளோடு கூட சேர்ந்து வந்திருக்கான். சண்டை போடுறதுக்கு அவன் விடுறதா இல்லை. அவன் இத்தனை தடவை சண்டை போட்டும் சுவாமியை விடுறதா இல்லை. இப்போ சுவாமி பார்த்தாள், போயிட்டு போகிறான், இவனுக்கு கடைசியாக ஜெயத்தை அனுபவிக்கட்டும்னு சொல்லிவிட்டு தன்னை தோக்கடிக்கிற மாதிரி நடித்தாள் சுவாமி. தான் தோற்று போன மாதிரி அந்த ஜராசந்தனுக்கு ஜெயத்தை கொடுத்தாளாம். சரம விஜயம் நாள், அதான் அவனுடைய கடைசி விஜயம் நாள். அதுக்கப்புறம் மகாபாரத போரில் சண்டை போட போகிறான், தோக்க போகிறான் மறுபடியும். இதுதான் அவனுடைய கடைசி ஜெயம்னுட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணாலாம். அவன் சுவாமியோட எண்ணம் என்னென்னா, தன் கையால் அவன் கொல்லப்படாது, அதுக்கு அருகன் அல்ல. தன் கையால் அவனுக்கு வதம் ஏற்படுவதற்கு அவன் அனர்ஹன், அதுக்கு அவனுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது. அதனால் அவன் மகாபாரத போரில் வேறு யாரோடையோ கூட சண்டை போட்டு சாக போகிறான் அவன். இதுதான் கடைசி ஜெயம். போயிட்டு போகிறான்னு சொல்லிவிட்டு தன்னை தோக்கடித்த மாதிரி
சுவாமி அங்கே விட்டு ஓடினாள், மதுரையை விட்டு. ஜலதி நகரம் யாத்தகானாள். துவாரகைக்கு போய் சேர்ந்தாலாம். அங்கே துவாரகையில் பந்து ஜனங்களோடு கூட பத்னி புத்திராளோட சுவாமி ஆனந்தமாக இருக்க போகிறாள். இந்த 12வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ததனு மதுராம் கத்வா ஹத்வா சமூம் யவனா கிருதாம் மகத பதினா மார்கே சைன்யை புரேவ நிவாரிதா சரம விஜயம் தர்பாயாஸ்மை பிரதாய பலாயிதோ ஜலதி நகரீம் யாத்தோ வாதாலயேஸ்வர பாயிமாம். பலாயிதா, என்னமோ தான் தோத்து போன மாதிரி நடிச்சுண்டு நீ அந்த மதுரையை விட்டு ஓடி துவாரகைக்கு போய் சேர்ந்தியே, குருவாயூரப்பா கருணாநிதே நமஸ்காரங்கிறாள். அப்பேற்பட்ட நீ ததனு மதுராம் கத்வா ஹத்வா சமூம் யவனா கிருதாம் மகத பதினா மார்கே சைன்யை புரேவ நிவாரிதா சரம விஜயம் தர்பாயாஸ்மை பிரதாய பலாயிதோ ஜலதி நகரீம் யாத்தோ வாதாலயேஸ்வர பாயிமா. ஸ்ரீ ஹரே நமः. இது ஸ்ரீமன்னாராயணீயே உபஸ்லோகோத்பத்தி வர்ணனம் நாம சப்தசப்ததிதமம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரயே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அஷ்டாதசேஸ்ய சமரே சமுபேயுஷித்வம் அஷ்டாதசேஸ்ய சமரே சமுபேயுஷித்வம் அஷ்டாதசேஸ்ய சமரே சமுபேயுஷித்வம் திருஷ்ட்வா புரோத யவனம் யவனத்ரிகோட்யா திருஷ்ட்வா புரோத யவனம் யவனத்ரிகோட்யா திருஷ்ட்வா புரோத யவனம் யவனத்ரிகோட்யா त्वष्ट्रा विधाप्य पुरमाशु पयोधि मध्ये त्वष्ट्रा विधाप्य पुरमाशु पयोधि मध्ये त्वष्ट्रा विधाप्य पुरमाशु पयोधि मध्ये तत्राथयोगबलतः स्वजनान् अनैषीः तत्राथयोगबलतः स्वजनान् अनैषीः तत्राथयोगबलतः स्वजनान् अनैषीः तत्राथयोगबलतः स्वजनान् अनैषीः पद्भ्यां त्वं पद्ममाली चकित इव पुरान् निर्गतो धावमानो पद्भ्यां त्वं पद्ममाली चकित इव पुरान् निर्गतो धावमानो पद्भ्यां त्वं पद्ममाली चकित इव पुरात् निर्गतो धावमानो म्लेच्छेशेनानुयातो वध सुकृतविहीनेन शैले न्यलैषीः म्लेच्छेशेनानुयातो वध सुकृतविहीनेन शैले न्यलैषीः म्लेच्छेशेनानुयातो वध सुकृतविहीनेन शैले न्यलैषीः सुप्तेनाङ्घ्र्याहतेन द्रुतमथ मुचुकुन्देन भस्मीकृतेऽस्मिन् सुप्तेनाङ्घ्र्याहतेन द्रुतमथ मुचुकुन्देन भस्मीकृतेऽस्मिन् सुप्तेनाङ्घ्र्याहतेन द्रुतमथ मुचुकुन्देन भस्मीकृतेऽस्मिन् भूपायास्मै गुहान्ते सुललितवपुषा तस्थिषे भक्तिभाजे भूपायास्मै गुहान्ते सुललितवपुषा तस्थिषे भक्तिभाजे भूपायास्मै गुहान्ते सुललितवपुषा तस्थिषे भक्तिभाजे ऐक्ष्वाकोऽहं विरक्तोऽस्मि अखिल नृपसुखे त्वत्प्रसादैककाङ्क्षी ऐक्ष्वाकोऽहं विरक्तोऽस्मि अखिल नृपसुखे त्वत्प्रसादैककाङ्क्षी ऐक्ष्वाकोऽहं विरक्तोऽस्मि अखिल नृपसुखे त्वत्प्रसादैककाङ्क्षी हा देवेति स्तुवन्तं वरविततिषु तं निःस्पृहं वीक्ष्य हृष्यन् हा देवेति स्तुवन्तं
வரவிததிஷு தம் நிஸ்பிருகம் வீக்ஷ்ய ஹ்ருஷ்யன் ஹா தேவேதி ஸ்துவந்தம் வரவிததிஷு தம் நிஸ்பிருகன் வீக்ஷ்ய ஹ்ருஷ்யன் முக்தே துல்யாம் ச பக்திம் துத சகலமலம் மோக்ஷமப்யாசு தத்வா முக்தே துல்யாம் ச பக்திம் துத சகலமலம் மோக்ஷமப்யாசு தத்வா முக்தே துல்யாம் ச பக்திம் துத சகலமலம் மோக்ஷமப்யாசு தத்வா கார்யம் ஹிம்சா விசுத்யை தப இதி ச ததா பிரார்த்தலோக பிரதீத்யை கார்யம் ஹிம்சா விசுத்யை தப இதி ச ததா பிரார்த்தலோக பிரதீத்யை கார்யம் ஹிம்சா விசுத்யை தப இதி ச ததா பிரார்த்தலோக பிரதீத்யை ததனு மதுராம் கத்வா ஹத்வா சமும் யவனாக்ருதாம் ததனு மதுராம் கத்வா ஹத்வா சமும் யவனாக்ருதாம் மகதபதினா மார்கே சைன்யைः புரேவ நிவாரிதः மகதபதினா மார்கே சைன்யைः புரேவ நிவாரிதः மகதபதினா மார்கே சைன்யைः புரேவ நிவாரிதः சரம விஜயம் தர்பாயாஸ்மை பிரதாய பலாயிதோ சரம விஜயம் தர்பாயாஸ்மை பிரதாய பலாயிதோ சரம விஜயம் தர்பாயாஸ்மை பிரதாய பலாயிதோ ஜலதி நகரீம் யாதோ வாதாலயேஸ்வர பாஹி மாம் ஜலதி நகரீம் யாதோ வாதாலயேஸ்வர பாஹி மாம் ஜலதி நகரீம் யாதோ வாதாலயேஸ்வர பாஹி மாம். ஸ்ரீ ஹரே நமः. இது ஸ்ரீமன்னாராயணீயே ஜராசந்தாதியுத்தவர்ணனம் நாம சப்தசப்ததிதமம் தசகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே ஜராசந்தாதியுத்தவர்ணனம் நாம சப்தசப்ததிதமம் தசகம். சைரந்திரியாஸ்ததனுச்சிரம் ஸ்மராதுராயாः யாதோ பூஹு சுலலிதம் உத்தவேன சார்த்தம் ஆவாசம் த்வதுபகமோத்சவம் சதைவ தியாயந்த்யாः பிரதிதினவாசசஜ்ஜிகாயாः உபகதே த்வயி பூர்ணமனோரதாம் பிரமதசம்பிரம கம்பிரபயோதராம் விவிதமானனமாதததீம் முதா ரஹசிதாம் ரமயாஞ்ச கிருஷே சுகம். பிருஷ்டாவரம் புனரசௌ அவருணோத்வராக்கி பூயஸ்த்வயா சுரதமேவ நிசாந்தரேஷு சாயுஜ்யமஸ்த்விதி வதேத் புதயேவ காமம் சாமீப்யமஸ்து அனிஷம் இத்யபி நாப்ரவீத் கிம். ததோ பவான் தேவ நிஷாசு காசுசித் மிருகீத்ருஷம் தாம் நிபிருதம் வினோதயன் அதாது பஸ்லோக இதி ஸ்ருதம் சுதம் சநாரதாத் சாத்வததந்திரவித்பபௌ அக்ரூர மந்திரமிதோத பலோத்தவாபியாம் அபியர்ச்சிதோ பகுனுதோ முதிதேன தேன ஏனம் விசிருஜ்ய விபினாகத பாண்டவேய விருத்தம் விவேதித ததா திருதராஷ்டிரச்சேஷ்டாம் விகாதாஜ்யாமாதுः பரமசுகிருதோ போஜநிருபதேः ஜராசந்தேருந்ததி அனவதிருஷாந்தேத மதுராம் ரதாத்யைः द्योर्लब्धैः கதிபயபலத்வம் பலயுதः त्रयोविंशत्यक्षौहिणी तदुपनीतं समहृताः बद्धं बलादथ बलेन बलोत्तरं त्वं भूयो बलोद्यमरसेन मुमोचिथैनं निःशेषदिग्जयसमाहृत विश्वसैन्यात् कोऽन्यस्ततो हि बलपौरुषवांस्तदानीम्
भग्नस्स लग्नहृदयोऽपि नृपै प्रणुन्नो युद्धं त्वया व्यधितषोडशकृत्वैवम् अक्षौहिणीः शिवशिवास्य जगन्धविष्णो सम्भूयसैकनवति त्रिशतं तदानीम् अष्टादशेऽस्य समरे समुपेयुषि त्वं दृष्ट्वा पुरोथ यवनं यवनत्रिकोट्या त्वष्ट्राविधाप्य पुरमाशु पयोधिमध्ये तत्राथ योगबलतः स्वजनाननैषीः पद्भ्यां त्वं पद्ममाली चकित इव पुरा निर्गतो धावमानो म्लेच्छेशेनानुयातो वध सुकृतविहीनेन शैलेन्यलैषीः सुप्तेनाङ्घ्र्याघतेन द्रुतमथ मुचुकुन्देन भस्मीकृतेऽस्मिन् भूपायास्मै गुहान्ते सुललितवपुषा तस्थिषे भक्तिभाजे ऐक्ष्वाकोऽहं विरक्तोऽस्मि अखिल नृपसुखे त्वत्प्रसादैककाङ्क्षी हा देवेति स्तुवन्तं वरविततिषु तं निःस्पृहं वीक्ष्य हृष्यन् मुक्ते स्तुल्यां च भक्तिं धुतसकलमलं मोक्षमप्याशु दत्त्वा कार्यं हिंसा विशुद्ध्यै तप इति च तदा प्रार्थ लोकप्रतीत्यै तदनु मथुरां गत्वा हत्वा च मुं यवनाकृतां मगधपतिना मार्गे सैन्यैः पुरेव निवारितः चरमविजयं दर्पायास्मै प्रदाय पलायितो जलधिनगरीं यातो वातालयेश्वर पाहि मां श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये जरासन्धादियुद्धवर्णनं नाम सप्तसप्ततितमं दशकं समाप्तं श्रीहरे नमः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். श्रीहरे नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः
स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय